ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து பேனில் வந்து பட்டர் போட்டுட்டு அப்புறம் கார்லிக் ஒரு 4-5 இது வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக. அது கூட பெரிய வெங்காயம் வந்து சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன், தின் ஸ்லைசஸாக. அது பெரிய வெங்காயம் நல்லா சாட்டே ஆன அப்புறம் மஷ்ரூம்ஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட உப்பு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக மஷ்ரூம்ஸ் வந்து வணங்கும் தண்ணி விட்டு. அது கூடவே வந்து நான் உங்களுக்கு வேணுங்கிற சீசனிங்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆரிகானோ, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும், பெப்பர் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். மிளகாவோட காரம் விட பெப்பரோட காரம் இருக்கணும்னு. இது நல்லா தண்ணி விட்டு சுருண்டு வதங்கின உடனே நம்ம வந்து ரைஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா மஷ்ரூம் ரைஸ் ரெடி. இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்து போட்டு கார்னிஷ் பண்ணி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிட்றதுக்கு. ஆனால் வந்து இப்போது இந்த ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் இனி லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மார்னிங் எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு ரைஸும் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸாக பேக் பண்ணுறக்கே 1 hour கிட்ட ஆயிடுது. ஆனால் ஒரு சிலர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க எப்படி தான் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியலை. இதில் பிரேக்ஃபாஸ்ட் வரை என் பொண்ணு சாப்பிட மாட்டா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு இனி 60 days லீவ்.